இரண்டாம் வருகை எப்போது வரும் என்பது இயேசுவுக்கே தெரியாது. இயேசுவுக்கே தெரியாத ஒரு நாளை நான் சொல்கிறேன் என்பவர்கள் போலி தீர்க்கதரிசிகள், இறை நிந்தனைவாதிகள், அல்லது தங்களை இயேசுவுக்கும் மேலாக தந்தைக்கு இணையாக நினைத்துக் கொள்பவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய விவிலிய அறிஞர்களாக இருந்தாலும் இடது கையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு இயேசுவின் போதனையை பின்பற்ற வேண்டும். இயேசு ஒப்படைத்த வாழ்க்கையை தினந்தோறும் விழிப்பாயிருந்து வாழ வேண்டும். மனிதநேய பணிகளை செய்யாமல் சோம்பி திரியக்கூடாது. நமது செயல்கள் இறைவனுக்கும் மனிதனுக்கும் நிறைவளிப்பதாயிருக்க வேண்டும். தன்னலமாய் வாழ்ந்து தலைவரின் எதிர்பார்ப்பை வீணாக்கக்கூடாது. தலைவர் வருவார் என்பது நிச்சயம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. மற்றவையெல்லாம் வீண் பிதற்றல், கூட்டல் கழித்தல், இவை மூட நம்பிக்கை. விழித்தே இருத்தல் இறை நம்பிக்கை.